வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா எப்படி எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனர் யாரையோ ஒருத்தர் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அவங்களோட பிஸ்னஸை எப்படி டிஜிட்டலாக ஆன்லைனாக கொண்டு போகலாம். ரெண்டாவது இந்த ஆன்லைனாக கொண்டு போகணுன்னாக்கா இந்த இ-காமர்ஸ் ஸ்டோர் ப்ளஸ் இந்த டொமைனு ப்ளஸ் இந்த ஹோஸ்டிங் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் எதுனாக்கா ஹவு டு கார்ட். அந்த பிளாட்ஃபார்மை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம ரிவ்யூ பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்மளோட ஸ்டோர் எல்லாம் செட்டப் பண்ணலாம், என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்குறாங்க, என்ன ஏதுன்றது கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி ஸ்டோரை செட்டப் பண்ண வைக்கிறதுன்றது அங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலைனாக்கா இப்போ நம்ம எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுன்றது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்னன்னாக்கா எந்த ஒரு சர்ச் இன்ஜினுக்கு வந்தாலும் கூட நம்ம www.howtocart.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா அவங்களோட ஹவு டு கார்ட்டோட வெப்சைட்டில் நம்ம லேண்ட் ஆகும். இவங்க ஆல்ரெடி நம்மளோட பிளாட்ஃபார்மை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அவங்க ஆல்ரெடி 7 days ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்களோட பிளாட்ஃபார்ம் பார்க்க போனால் ஹோஸ்டிங்லேருந்து SSL சர்டிஃபிகேட்லேருந்து டொமைன்லேருந்து கம்ப்ளீட் பிளாட்ஃபார்மு எல்லாமே பார்க்க போனால் ஒன்லி ₹499 per monthன்ற ஒரு பேசிக் ஸ்டார்டர் பிளான் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட வெப்சைட் என்னன்னாக்கா இது கம்ப்ளீட்லி ஒரு இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அண்ட் இவங்க என்னன்னாக்கா இவங்களோட ப்ரீவியஸாக வேலை பண்ண ஒரு பிராண்டுங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க, யார் யார் கூடலாம் இவங்க வேலை பண்ணியிருக்காங்கன்ட்டு. அமேசான், இன்டெல், டாடா ட்ரஸ்ட், ஹெல்த் அண்ட் க்ளோ, எல்ஜி, தனேரா, HDFC, யுவர் டிசைன், ஹேக்ட், ஃபைபர்நெட், டைட்டான். ஸோ எல்லா பெரிய பெரிய பிராண்டுங்க கூடயும் இவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறது இவங்களோட வெப்சைட் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. கூடிய பார்க்க போனாக்கா இந்த ஹவு டு கார்ட் பிளாட்ஃபார்மோட என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் கூடிய வருதுனாக்கா ட்ரூலி அன்லிமிட்டெட் ஃபெசிலிட்டிஸ். என்னன்னாக்கா எத்தனை ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை கேட்டகரி வேணும்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம மீன்ஸ் அன்லிமிட்டெட் ஆர்டர்ஸ்ங்க கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த பிளாட்ஃபார்மில். அன்லிமிட்டெட் கஸ்டமர்ஸ் கூட நம்ம ஆன்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு இதில் நம்ம பார்க்க போனாக்கா இந்த ஒரு ஆர்டராக இருக்கட்டும், கஸ்டமர்ஸில் இருக்கட்டும், ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்துச்சுனாக்கா நம்ம எந்த ஒரு கமிஷனும் கொடுக்கணுன்றது இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி பார்க்க போனால் நம்மளது சொந்தமான ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டல் செட்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அது கம்ப்ளீட்லி அன்லிமிட்டெட் ஃபெசிலிட்டிஸை இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய பார்க்க போனால் ஒரு பவர்ஃபுல் இ-காமர்ஸ் வெப்சைட் பில்டர் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்னன்னாக்கா நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் எப்படி வேணுமோ என்னென்ன மாதிரி வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் டைமில் ரியல் டைமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னாக்கா நம்ம வெப்சைட்டில் நம்ம இந்த வெப்சைட் பில்டர் ஆப்ஷன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். கூடிய பார்க்க போனால் இன்பில்ட் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. இதில் என்னன்னா SMS, இமெயிலெலாம் கூட நம்ம நம்மளோட கஸ்டமர்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ் இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது க்ரீட்டிங் அனுப்பணுனாக்கா, இல்லை ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்குதுனாக்கா இந்த ஒரு மார்க்கெட்டிங் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு SMS, இமெயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ தட் ஒரு ரெகுலர் கனெக்டிவிட்டி கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் கஸ்டமருக்கும். அண்ட் இதை வச்சு உங்களோட பிஸ்னஸை கூட நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு போகலாம் ஆக்சுவலாக. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கூட நீங்கள் பேமெண்ட் லிங்க் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களோட கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் ஒரே இடத்துல உங்களோட அத்தனை விதமான கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். கூடிய பல்க் ப்ரைஸிங் என்னன்னாக்கா யூஸ்வலாக ஹவு டு கார்ட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோரை நீங்கள் பில்ட் பண்ணல. என்னன்னாக்கா உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எந்த ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருந்தாலுமே, ரீட்டைல் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஹோல்சேல் பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலுமே நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யாராவது ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணணும், ஓகே, மினிமம் 10 குவான்டிட்டி, மினிமம் 25, 50, 100 குவான்டிட்டின்ற மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ்ங்க கொடுக்கணும், பெஸ்ட் ப்ரைஸஸ்ங்க கொடுக்கணும்னாக்கா இந்த ஒரு ஆப்ஷன்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலான்ற மாதிரி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்வாய்ஸஸ்ங்க ஜென்ரேட் பண்ணணும்னாக்கா கம்ப்ளீட்டாக இந்த பிளாட்ஃபார்மை வச்சு அன்லிமிட்டட் நீங்கள் இன்வாய்ஸஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் எல்லா இன்வாய்ஸஸும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் எதுவுமே தனிப்பட்ட சார்ஜஸ்ங்கெல்லாம் இல்லை. இந்த 499 பேக்கேஜஸ்குள்ளேயே இவங்க எத்தனை ஃபீச்சர்ஸும் போட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இதோட நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. சில ஃபீச்சர்ஸ் நான் ஜஸ்ட் படித்து சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆக்சுவலாக. அட்வான்ஸ்ட் SEO கொடுக்குறாங்க, கஸ்டம் டொமைன் இன்டிகிரேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அபண்டன்ட் கார்ட் ரிகவரி ஆப்ஷன் இருக்குது, பல்க் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், மேனுவல் ஆர்டரிங், டேக்ஸ் செட்டிங், ஷிப்பிங் ஜோன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், வாட்ஸ்அப் chat, சோஷியல் ஷேர், கஸ்டமர் விஷ் லிஸ்ட், API access, gift card, loyalty points, product review,
multiple payment gateway, blocks, SKU support, barcode integration, Google Analytics, multi-user and advanced permissions கூடயே வந்துட்டு இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க போனால் இவங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறது இத்தனை ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னாக்கா ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நமக்கு தேவையோ அதை அத்தனையும் இவங்க கொடுக்குறாங்க இந்த இடத்துலேருந்து. ஸோ அண்ட் அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஏதாவது நம்ம தீம்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும்னா கூட வந்துட்டு நமக்கு பிடிச்ச தீமை நம்மளே கூட வந்துட்டு செலக்ட் பண்ணி அதுலேருந்தே நம்ம ஸ்டோர் செட்டப் ஒர்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு யாராவது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி இல்லை ஏதாவது சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு தீம்ஸை செக் பண்ணி பார்க்கணும், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த தீம்ஸை செக் பண்ணிக்கிட்டு எந்த தீம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த தீம்லேருந்து அவங்களோட ஸ்டோரை செட்டப் பண்ணலாம். அண்ட் எல்லா தீமும் பார்க்க போனால் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலான தீம்ஸுங்க தான் இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போனாக்கா இவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. டாடா ட்ரஸ்ட் கிட்ட இருந்து இவங்க டெஸ்டிமோனியல் எடுத்திருக்கிறாங்க. அண்ட் யோ டிசைன் பீப்புள்கிட்ட இருந்து டெஸ்டிமோனியல் வந்திருக்குது. அண்ட் ஹார்ட் கார்டுலேருந்து வந்திருக்குது. ஸோ இவங்களோட ப்ரொஃபைலும் பார்க்க போனால் பொதுவாக வந்துட்டு ஸோ இந்தியாவோட பெரிய பெரிய கம்பெனிங்க கூட அத்தனை பேர் கூட சேர்ந்து இவங்க பெரிய ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு ட்ரஸ்டபுள் கம்பெனி கூட இவங்களோட பிளாட்ஃபார்மை கூட கண்டிப்பாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும், பிகாஸ் இவங்களோட பேக்ரவுண்ட் அப்படி இருக்குதுன்ற மாதிரி. அண்ட் பார்க்க போனால் வந்துட்டு இவங்களோட ஸ்டார்டிங் பிளான் வந்துட்டு 499 rupees per month மட்டும்தான் வந்துட்டு இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. 2 விதமான பிளான் இருக்குது. அண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிளானுக்கு எப்படி என்ன ஏதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் யாராவது வந்துட்டு சைன் அப் பண்ணோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாராவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டுக்கு வரீங்கன்னாக்கா, ஸோ ஸ்டார்ட் அப் ஃபார் ஃப்ரீக்குள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இந்த உங்களோட ஸ்டோர் நேமு ப்ளஸ் வந்துட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கொடுக்கையில் ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும், ஒரு 4 டிஜிட் பின்கோடு வரும், அதை போட்டுட்டு உங்களதான ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா, ஸோ அதுக்கப்புறம் ஹிட் பண்ண உடனே நீங்கள் சைன்இன் மீன்ஸ் சைன் அப் பேஜ் போயிடுவீங்க நீங்கள். பட் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறனால வந்து நான் சைன்இன் பேஜுக்கே வந்துடுறேன் நான் டைரெக்டாக. ஸோ நான் சைன்இன் பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வருவீங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் இதுதான் உங்களோட டேஷ்போர்டாக இருக்கும். இந்த டேஷ்போர்டில் பார்க்க போனோம்னாக்கா வந்து நம்ம சில ஆப்ஷன்ஸ்க்கு மெயினாக நம்ம பார்த்துக்க வேண்டியதை பார்த்துக்கலாம். நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது நம்ம பார்த்துக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும்னாக்கா இங்கேருந்து நம்ம பண்ணிக்கலாம், சைன்இன் சைன் அவுட்டெல்லாம். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா மை சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்ம எந்த பிளானில் இருக்கிறோம், எத்தனை நாள் இன்னும் வேலிடிட்டி பெண்டிங்கில் இருக்குது, இதை நம்ம அப்கிரேட் பண்ணோம்னாக்கா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் 2 விதமான பிளான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் 499 பிளானை பற்றி தான் மெயினாக வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வாக் ஓவர் பண்ண போகிறேன். கூட வந்து 999 ஃபீச்சர்ஸையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 2 பிளான் என்னன்னாக்கும் ஒன்று ஸ்டார்டர், ஒன்று ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டார்டர் பிளான் என்னன்னாக்கா வந்துட்டு இவங்க கம்ப்ளீட்டான ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய பார்க்க போனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அன்லிமிட்டட் ப்ராடக்ட்ஸுங்க ஆட் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் கஸ்டமர்ஸுங்களை ஆன்போர்ட் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் ஆர்டர்ஸுங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவங்க. அண்ட் எந்த ஒரு தீம் வேணும்னாலும் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமாக மீன்ஸ் ஏதாவது தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து டொமைனுக்கு ஏதாவது வாங்கியிருந்தாங்கனாக்கா அந்த கஸ்டம் டொமைன்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். உங்களதே ஆன பேமெண்ட் கேட்வே, அதாவது வந்துட்டு ரெசர் பே மீன்ஸ் நிறைய விதமான பேமெண்ட் கேட்வேஸ்ங்க இருக்குது. அந்த பேமெண்ட் கேட்வேங்களும் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஷாப்பிங் சப்போர்ட், அதாவது லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுங்க ஏதாவது வேணும்னாக்கா ஷிப்பிங் சப்போர்ட்ஸுங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வயர் லைக் ஷிப் ராக்கெட்ன்ற மாதிரி வந்துட்டு ஒரு கொலாபரேட்டட் பார்ட்னரோட ஃபீச்சர்ஸை நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் லைக் எவ்ரி டைம் உங்களுக்கு ஆர்டர் வரையில இந்த லாஜிஸ்டிக் பார்ட்னர் வந்துட்டு ரிசீவ் பண்ணி உங்களுக்கு எங்கே கொண்டு போய் சேர்த்துணுமோ சேர்த்துட்டு உங்களுக்கு ஸோ உங்களோட பிஸ்னஸை பேசிக்காக வந்துட்டு என்னன்னாக்கா ஆல் ஓவர் இந்தியா பூர்த்தி கொண்டு போகணும், உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும்னா கூட இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சராக கூட இருக்கும். அபண்டன்ட் கார்ட் ரிகவரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்பில்ட் மார்க்கெட்டிங் டூல்ஸ், எஸ்எம்எஸ், இமெயில்ஸ் அமுத்தலாம். அண்ட் ஒன் ஸ்டாஃப் லாகின், அதாவது அட்மினை தவிர இன்னொரு ஸ்டாஃப் கூட வந்துட்டு கூட லாகின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்ங்க சேஞ்ச் பண்ணலாம் இந்த வெப்சைட்லேருந்து, ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், எடிட் பண்ணணும்னாக்கா வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பர்மிஷனோட நீங்கள் உங்களோட ஸ்டாஃபை கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடிய பார்க்க போனால் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 100 SMS 100 இமெயில் உங்களுக்கு ஃப்ரீ வருது இந்த பண்டலில். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் இதுலேயே வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னா வந்துட்டு இவங்களதுல வந்துட்டு மந்த்லி பிளான் இருக்குது, ஆனுவல் பிளானாக இருக்குது. ஸோ மந்த்லி பிளான் அதாவது 1 month, 3 month, 6 months, 9 months இந்த மாதிரி எந்த பிளானுக்கு போனாலும் என்னன்னாக்கா இவங்க வந்துட்டு மெயினாக இந்த ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு கிடைக்காதுன்ட்டு, யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆஃப் திஸ் ஆஃபர்ஸ்ன்ட்டு.
ஸோ கெட் அ ஃப்ரீ வெப்சைட் செட்டப் அசிஸ்டன்ஸ் 1 month இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்ங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்ட்டு. இதுவே வந்துட்டு நீங்கள் ஆனுவல் பிளானை ட்ரை பண்ணல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வெப்சைட்டை செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ஈவென்ச்சுவலி உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் டெமோவும் கொடுப்பாங்க எப்படி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும்ட்டு எனக்கு இந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடிய வந்துட்டு எப்போ நீங்கள் 12 மாதத்துக்கு நீங்கள் பிளான் வாங்குறீங்களோ யூ வில் ஆல்சோ கெட் 1 more month எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. அதாவது வந்துட்டு டோட்டலாக 13 months உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும்ட்டு. அண்ட் தேர்ட் பார்க்க போனால் 20th day மணி பேக் கேரண்டி கூட இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆனுவல் பிளான் நீங்கள் ட்ரை பண்ணாக்கா வந்துட்டு 499 rupees per month இன்ட்டு 12 monthsன்னு பார்க்க போனால் வந்துட்டு சார்ஜஸ் 5988 வருது. இன்க்ளூடிங் 18% ஜிஎஸ்டி நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தா மொத்தம் 7066 rupees வருது. அதாவது 7066 rupees பே பண்ணாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா 12 months + 1 more month 13 monthsக்கு உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரீயாக வெப்சைட்டும் அவங்களே செட்டப் பண்ணி கொடுத்துட்றாங்க. கூடிய வந்து உங்களுக்கு ட்ரைனிங் டெமோ என்னென்ன வேணுமோ 13 மாதத்துக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ இவங்க சைட்லேருந்து கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. செம்மையாக இருக்குல்ல, வெரி நைஸ். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னன்னாக்கா இந்த 999 ஸ்டாண்டர்ட் பிளானில் பார்க்க போனால் உங்களுக்கு வந்து சேம் ஃபீச்சர்ஸ் தான் வரும். உங்களுக்கு அடிஷ்னலாக பார்க்க போனால் வந்துட்டு அதாவது எவ்ரிதிங் இன் பேசிக்ஸ் நம்ம இப்போ என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ அந்த ஃபீச்சர்ஸ்ங்க எல்லாமே வரும். கூடிய பார்க்க போனால் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் வரும், பிளாக்ஸுங்க கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் ஏதாவது கஸ்டமருக்கு பர்ச்சேஸ் பண்ணால் அவங்களோட ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் அந்த ப்ராடக்ட் பேஸில் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் பேசிக்காக. அண்ட் பிளாக்ஸுங்க நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். பிளாக்ஸுங்க வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ்லாம் பார்க்க போனாக்கா உங்களுக்கு நிறைய ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் கொண்டாடுறதுக்கு பிளாகுங்க உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாக்ஸுங்களும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் 999 பிளானில் நீங்கள் ஆன்போர்ட் பண்ணிடல. ப்ளஸ் உங்களோட ப்ராடக்ட்டுங்கிறது வந்துட்டு இமேஜஸ் மட்டும் இல்லாமல் ஏதாவது வீடியோங்க இருந்தாலும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ரிப்போர்ட்ஸ்ங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் உங்களோட பிளாட்ஃபார்மில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு. அண்ட் மேனுவல் ஆர்டரிங் நீங்கள் பண்ணிக்கலாம். டெலிவரி அவைலபிலிட்டி ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டையும் பார்க்க போனால் வந்துட்டு சிப்போர்ட் செக்கிங் டெலிவரி அவைலபிலிட்டி ஃபெசிலிட்டிஸ் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கஸ்டமர் வந்துட்டு ஏதாவது ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஏதாவது ப்ராடக்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் அங்கே டெலிவர் ஆகுதா இல்லைன்றது கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்க பிஃபோர் பிளேசிங் அன் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ கஸ்டமர் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். 2 ஸ்டாஃப் லாகின் வரும். அண்ட் கூடிய இங்கே பார்க்க போனால் 500 இமெயில்ஸ் அண்ட் 500 SMS ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதோட சார்ஜஸ் பார்க்க போனால் வந்துட்டு மாதத்துக்கு வந்து 999 rupees என்னன்னாக்கா அன்லிமிட்டட் ஹோஸ்டிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் SSL சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மற்றபடி பார்க்க போனால் சேம் கான்செப்ட் தான். ஸோ 1, 3, 6, 9 monthsல பார்க்க போனால் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆல் திஸ் ஆஃபர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரீ வெப்சைட் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. இதே 12 monthsக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா 999 பிளானில் கூட வந்துட்டு அவங்க அதே ஃப்ரீ வெப்சைட் செட்டப் அசிஸ்டன்ஸை கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒரு மாதம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதாவது 13 மாதத்துக்கு ஆகுது. ஸோ நீங்கள் 999 பிளான் வித் ப்ராடக்ட் அண்ட் ரேட்டிங் ரிவ்யூஸ், ரெண்டாவது பிளாக்ஸ், ப்ராடக்ட் வீடியோஸ் போடணும், ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுங்களோட உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் 999 பிளான் சூஸ் பண்ணுறது தான் கரெக்டான டெசிஷன் ஆக்சுவலி. ஸோ 999 பிளான் சார்ஜஸ் எப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு 999 ஆகுது. 12 மாதத்துக்கு பிளான் எடுத்தோம்னாக்கா வந்துட்டு 11,988 rupees ஆகுது. ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி 2,158 rupees சார்ஜ் இருந்துச்சுன்னா ஓவரால் உங்களுக்கு 14,146 rupees. இதுவும் வந்து சொல்லப்போனால் ஒரு 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 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சர்வீஸ் தான் சொல்லலாம் நம்ம. அதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு பார்க்க போனால் வந்துட்டு உங்களோட கடை, உங்களோட ஆன்லைன் ஸ்டோர் கம்ப்ளீட்டாக நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம திரும்பி பார்க்க போனால் வந்துட்டு நம்ம டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி செக் பண்ணாக்க இந்த ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். சப்ஸ்கிரிப்ஷன் எத்தனை நாள், என்ன வேலிடிட்டி, என்ன இதுன்னு அப்கிரேட் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். கூடிய உங்களோட இமெயில் SMS கிரெடிட் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இமெயில் கிரெடிட் நீங்கள் வாங்கணுன்னாக்கா வந்துட்டு நீங்கள் அதை போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அண்ட் SMS வாங்கணும்னா கூட நீங்கள் இந்த இடத்துல இருந்து வாங்கிக்கலாம். அதாவது அந்த 100 SMS 500 SMS ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னாக்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்க்க போனால் வந்துட்டு நம்ம டைரெக்டாக டேஷ்போர்டுக்கு போகலாம். டேஷ்போர்டில் பார்க்க போனால் நமக்கு 2 விதமான மெனுஸ்ங்க கிடைக்குது. ஒன்று வந்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மெனு சிஸ்டமும் கிடைக்குது, கூட இங்கனையும் கிடைக்குது. இதுக்கு நான் அப்புறம் வரேன் நான். ஓகே, ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்க்க போனால் வந்துட்டு அவங்க மெயினாக வந்துட்டு ஒரு 5 விஷயத்தை வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆட் கேட்டகரி, ஆட் ப்ராடக்ட், ஆட் டொமைன், ஆட் பேமெண்ட் கேட்வே அண்ட் ஆட் ஸ்டோர் அட்ரஸ் அண்ட் ஜிஎஸ்டின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் என்னன்னாக்கா வந்துட்டு ஒரு ஷார்ட் லிங்க் மாதிரி நீங்கள் இங்கேருந்து டைரெக்டாக வந்துட்டு ஏதாவது ப்ராடக்ட்டுங்க கேட்டகரிங்க கிரியேட் பண்ணணும், ஏதாவது டொமைனுக்கு கனெக்ட் பண்ணணும்னாக்கா வந்து நீங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். அதாவது கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக உங்களுக்கு ஆட் கேட்டகரி பேஜுக்கு போயிடுவீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம ஆட் ஸ்டோர் அட்ரஸ் அண்ட் ஜிஎஸ்டின்றது கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னாக்கா நம்ம
நம்மளோட ஸ்டோர் டீட்டெயில்ஸுங்க என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ உங்களோட ஸ்டோர் வந்துட்டு எந்த லாங்குவேஜில் இருக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஓகே. ஸோ எந்த கண்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றது காமிச்சோம்னாக்கா இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கண்ட்ரிங்குள்ளேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை தொடர்ந்து பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறீங்க, இந்தியா மட்டும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் அமெரிக்காலையும் நீங்கள் பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா அந்த கண்ட்ரியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேபி சவுத் ஆப்பிரிக்காவில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்துட்டு இந்த 2 கண்ட்ரியும் வந்துட்டு உங்களோட நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லைவ் மீன்ஸ் ஷோகேஸ் பண்ணுறீங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரிங்களை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த கண்ட்ரிங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ண இந்த ஸ்டோர் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் உங்களோட டிஃபால்ட் கண்ட்ரியோட கரன்சி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சின்ஸ் லைக் நான் ஒரு இந்தியன் கம்பெனி பெங்களூர் பேஸ்ட் வெப்சைட் நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறனால என்னோடது வந்துட்டு ஐஎன்ஆர் கரன்சி வேல்யூல நான் வச்சிருக்கிறேன். அண்ட் மெயினாக வந்துட்டு நான் இந்தியா மட்டும்தான் என்னோட மெயின் டார்கெட்டட் கண்ட்ரியாக நான் வச்சிருக்கிறேன். டைம் ஜோன் வந்துட்டு ஏஷியா கொல்கட்டா. அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களோட லோகோங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிராண்டிங்ன்றது வந்துட்டு லோகோ வந்துட்டு ஆட் பண்ணுறது என்னன்னாக்கா ரொம்ப சிம்பிள். சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு உங்களோட என்ன லோகோ இருக்குதோ அந்த லோகோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பிஎன்ஜி ஃபார்மேட் அண்ட் ஒரு பெஸ்ட் குவாலிட்டி லோகோ கொடுத்தீங்கன்னாக்கா வந்துட்டு அதே அதோட அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. ஈவென்ச்சுவலி பார்க்க போனால் ஸ்டோரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கம்பெனி நேம் என்ன, அட்ரஸ் என்ன, சிட்டி என்ன, ஸ்டேட்டு, கண்ட்ரி, அதோட ஜிப் கோடு, ஈவென்ச்சுவலி உங்களோட ஜிஎஸ்டி கோடு, ஜிஎஸ்டி பின் நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி பின் நம்பர் கொடுக்கலாம் நீங்கள். அண்ட் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல எந்த பேங்க் ஹோல்டரு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், ஷிஃப்ட் கோட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போனால் வந்துட்டு டிஃபால்ட் எஸ்சிஓ. ஸோ இந்த வெப்சைட்டோட டைட்டில் என்னன்றது நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அதோட கீவேர்ட்ஸுங்க ஏதாவது கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் ஈவென்ச்சுவலி உங்களோட வெப்சைட்டை பற்றி வந்து நீங்கள் என்ன எலாபரேட் பண்ணணும்னு இருக்கிறீங்க அதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் நீங்கள். அண்ட் இது வந்துட்டு என்னன்னா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்ன்றது வந்துட்டு யூஸ்வலாக என்னன்னாக்கா வந்துட்டு இங்கே தெரியுது பாருங்க உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி ஃபெவிகான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்க போனால் வந்துட்டு இந்த லோகோ இருக்குது தெரியுங்களா, நான் சூஸ் லோகோன்னு சொல்லி போட்டது வந்துட்டு இந்த லோகோ வந்துட்டு என்னோட வெப்சைட்டில் காட்டும். இந்த ஃபெவிகான்ன்றது வந்துட்டு இந்த இடத்துல சின்னதாக ஜீரோ, இந்த சின்னதாக ஒரு ஐகான் மாதிரி காட்டும் தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் அந்த இடத்துல காட்டும். அது பக்கத்துலேயே பார்க்க போனால் வந்துட்டு உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் /ப்ரூவ் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது கண்டென்ட் வந்துட்டு ப்ரூவ் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன்ன்றது வந்துட்டு என்னோட வெப்சைட்டாக இருக்கிறனால வந்துட்டு இப்போ ஏதாவது நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் அதாவது பிஃபோர் உங்களோட கம்பெனி வெப்சைட்டுக்கு முன்னாடி ஏதாவது காட்டணும்னாக்கா அந்த வேர்டிங்கை கொடுத்தீங்கன்னாக்கா அது அங்கே காட்டும். அதாவது கான்ஃபிகரேஷன்ன்றது. ஸோ சஃபிக்ஸ்னாக்கா இந்த பேருக்கு அப்புறம் ஏதாவது காட்டணும்னாக்கா நீங்கள் காட்ட வைக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி அது. அண்ட் கான்டாக்டர்ஸ் இப்போ வந்துட்டு உங்களோட கான்டாக்டர்ஸ் பேஜ்லையாக இருக்கட்டும், ஃபோட்டோலையாக இருக்கட்டும், நீங்கள் என்னென்ன இமெயில் ஐடி என்ன ஃபோன் நம்பர் நீங்கள் காட்டணுமோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் நீங்கள் ஏதாவது கஸ்டமருங்க வராங்கனாக்கா அவங்களோட ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், இமெயில் ஐடியாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் ஓடிபி அத்தான்டிகேட் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவங்கள சைன்இன் பண்ண வைக்கணுன்ற மாதிரினாக்கா நீங்கள் அதையும் செக்இன் பண்ணிக்கலாம், இல்லைனா செக் அவுட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் இதை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அண்ட் உங்களுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இங்கே நோட்டிஃபிகேஷன். ஸோ என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டி உங்களோட வெப்சைட்டில் நடக்கையில் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸுங்க வரணும், உங்களுக்கு தெரிய வரணும்ன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதாவது புது ஆர்டருங்க யாராவது பிளேஸ் பண்ணாங்கன்னாக்கா பேக் ஹேண்டில் வந்துட்டு கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் எனக்கு காட்டணும். கூட எனக்கு வந்துட்டு இமெயிலில் தெரியணும் எந்த கஸ்டமர் எந்த ப்ராடக்ட்டு எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க என்ன ஏது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் சொன்னாக்கா அதோட இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாக்கா எந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளாக. அண்ட் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது புதுசாக யூசர் உங்கள் பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கிறாங்க அண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் பேக்ஹேண்ட் மட்டும் கிளிக் பண்ணினாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மூலியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது புது கஸ்டமருங்க ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறாங்களா இல்லையான்ட்டு. கூட இல்லை உங்களுக்கு இமெயிலே உங்களுக்கு வரணும்னாக்கா நீங்கள் இமெயிலும் ஆட் பண்ணிக்கலாம், எஸ்எம்எஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் அண்ட் வேரியன்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக் உங்ககிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இப்போ 10 பீஸ் இருக்குது, 8 பீஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, 2 பீஸ் மினிமம் ஸ்டாக் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்துட்டு அலர்ட் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். பட் இது வந்துட்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணுற இடத்துல வரும், நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். ஸோ சிமிலர்லி பேக் ஹேண்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுமா, இமெயில் எஸ்எம்எஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணுமா, அண்ட் ப்ராடக்ட் அண்ட் வேரியன்ட் லோ ஸ்டாக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. ஸோ இதுக்கு தனித்தனி நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ப்ராடக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இம்போர்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வரணும்னாக்கா நீங்கள் அதை செக் இன் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்ஸுங்க பேசிக்கலி ஏதாவது பேமெண்ட்டுங்க வந்துட்டு
சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்குதா, ஸோ அதை பற்றி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இமெயில் வேணாக்க இமெயிலையும் கொடுக்கலாம், எஸ்எம்எஸ்ல வேணாலும் எஸ்எம்எஸ்லையும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அது நீங்கள் மேனுவலாக செக்இன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு பேமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு எஸ்எம்எஸ்ல அலர்ட் வேணும்னாக்கா நீங்கள் எஸ்எம்எஸும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி ஸோ தேவையில்லைனாக்கா ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிடுற மாதிரி. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு அந்த 999 பிளான்ல வரும் உங்களுக்கு. ஸோ உங்களோட ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ், பிளாக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் நான் காமிக்கிறேன் அடுத்த அப்கமிங் ஸ்டெப்பில். அண்ட் இது வந்துட்டு உங்களோட ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ், அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஏதாவது வேணுமா, ஆட்டோ அக்செப்ட் அப்கமிங் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகணும்னாக்கா நீங்கள் அதை செக்இன் பண்ணிக்கலாம். ஷோ கார்டு டோட்டல் இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸ், அதான் வந்துட்டு டேக்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணி உங்களோட டோட்டல் அமௌண்ட் காட்டணும்னாக்கா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கலாம். இது அன்செக் பண்ணிட்டா வந்துட்டு காட்டாது, உங்களுக்கு வரும் அந்த காஸ்ட் அமௌண்ட் மட்டும் காட்டும். ஸோ இதே வந்து நீங்கள் செக்இன் பண்ணிருக்கலாம்னாக்கா இன்க்ளூடிங் டேக்ஸ் அமௌண்ட்டு கியூமுலேட்டிவ் இன்க்ளூடிங் டேக்ஸ் ஆட் ஆகி எவ்வளோ ஓவரால் அமௌண்ட்ன்றது காட்ட வரும் உங்களுக்கு ஹேட் டு கார்ட் செக் அவுட் பேஜில். அண்ட் ஹலோ செக் அவுட் வென் ஆர்டர் இஸ் டோட்டல் ஜீரோ, அதான் வந்துட்டு உங்களோட ஆர்டர் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஜீரோ இது செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்கள் ஏதாவது செக் அவுட் நீங்கள் சர்பாஸ் பண்ண வைக்கணும்னா நீங்கள் பண்ண வைக்கலாம். ஸோ ஆர்டர் ஸ்டார்டிங் நம்பர் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு நம்பர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் நம்பர் இங்கேருந்து உங்களோட ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தாலும் கூட நீங்கள் பண்ண வைக்கலாம். லெட்ஸே எனக்கு ஏதாவது வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு ஒரு 101 நம்பர்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணுன்ற மாதிரி நான் செட் பண்ணி வைக்கிறேன்னாக்கா இதுக்கப்புறம் பார்க்க போனால் 102, 103 அந்த மாதிரி ஆர்டர்ஸ் நம்பர்ஸ்ங்க ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். ஆர்டரோட ப்ரிஃபிக்ஸுங்க ஏதாவது நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், சஃபிக்ஸுங்க ஏதாவது பிடிஎஸ்ன்ற மாதிரி கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஹலோ மீன்ஸ் ரிட்டர்ன் டில் டேட் பார்க்க போனால் வந்துட்டு அதாவது 10 நாளுக்குள்ள வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரினாக்கா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். கேன்சலேஷன்ஸ் அலோவ் பண்ணுறீங்களா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படி இருந்துச்சுனாக்கா அதை செக்இன் பண்ணிக்கலாம். அலோ கஸ்டமர் டு ஆட் ஜிஎஸ்டி நம்பர், அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஜிஎஸ்டி நம்பருங்க இருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்வாய்ஸில் ஆட் பண்ணிக்கணும் இருந்துச்சுனாக்கா அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செக்இன்ல இருக்கனால பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் கொடுக்கக்கூடாதுனாக்கா செக் அவுட் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ செக்இன் பண்ணியிருக்குது இப்போது அதுக்கு. ஸோ அண்ட் கிஃப்ட் ராப்பிங், கிஃப்ட் கார்டு, லாயல்ட்டி அண்ட் ஆஃபர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்வென்ட்ரிங்க டீட்டெயில்ஸுங்க மினிமம் 2 ஸ்டாக்குக்கு மேலே எந்த ப்ராடக்ட் கீழே வந்தாலும் கூட லோ ஸ்டாக் உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டுல நீங்கள் வந்து செக்இன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆட் அதான் வந்துட்டு செட்டிங் இங்கே வந்து கான்ஃபிகரேஷனில் போயிட்டு இந்த ஸ்டோர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்ல வந்து நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். நீங்கள் இல்லைனாக்கா நீங்கள் டைரெக்டாக டேஷ்போர்டுக்கு வந்துட்டு ஆட் ஸ்டோர் அட்ரஸ் அண்ட் ஜிஎஸ்டி இதை கிளிக் பண்ணி கூட இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக இது ஒரு ஸ்டெப்பு பண்ணுறதுனாலே வந்துட்டு உங்களோட வெப்சைட் வந்துட்டு கிட்டத்தட்ட 40 to 50% அதோட வேல்யூங்க டேக் கேர் பண்ணிக்குது ஆக்சுவலாக. ஸோ அடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ டேஷ்போர்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கேட்லாகுக்கு வரலாம். ஸோ கேட்லாக்னா என்ன, அண்டர் கேட்லாகில் பார்க்க போனால் கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட்னு இருக்குது நமக்கு. ஸோ பேசிக்காக ஏதாவது நம்ம ப்ராடக்ட்டுங்க நம்ம ஏதாவது கேட்டகரிங்க இப்போ ஏதாவது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுங்க நம்ம ஆட் பண்ணோம் பேஸ்ட் அவுட் ஆஃப் கேட்டகரினாக்கா வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கேட்டகரிங்க கிரியேட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது கேட்டகரிங்க கிரியேட் பண்ணியிருந்தாக்கா அது இங்கே இருக்கும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம புதுசாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணோம்னாக்கா. ஸோ இந்த இடத்துல ஆட் கேட்டகரின்னு இருக்குது. ஆட் கேட்டகரி கிளிக் பண்ணி ஸோ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இப்போ டிஷர்ட்ன்ற மாதிரி வந்துட்டு நான் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் நம்ம ஆக்சுவலாக டிஷர்ட்ஸ்ன்ற மாதிரி. ஸோ இது வந்துட்டு என்னோட கேட்டகரி நேமாக இருக்கும். ஸோ பேரண்டில் ஏதாவது கொடுக்குறதுனா கொடுக்கலாம். அண்ட் வந்து அந்த கேட்டகரி ஏதாவது இமேஜ்னு ஏதாவது கொடுக்குறதுனால கொடுக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க, இந்த ப்ராடக்ட் இந்த கேட்டகரி கூல கொடுக்கணும்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் அதை. பட் இப்போது நம்ம இந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணோம் நம்ம ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக காட்டுறதுனால காமிச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணோன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சிஓ, ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா வந்துட்டு என்னோட கேட்டகரி நேம் வந்து டிஷர்ட்னு கொடுத்துருக்குறேன் எக்ஸாம்பிள். ஸோ எஸ்சிலேயே வந்து நான் டிஷர்ட்னு கொடுக்குறேன், கீவேர்ட்லேயே டிஷர்ட்னு கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் அந்த ஒரு கேட்டகரியை மென்ஷன் பண்ணுறோமா கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்ஸ்டன்ட்லி நான் ஃப்ரீயாக விடுறதுக்கு பதில் வந்துட்டு நான் ஜஸ்ட் டிஷர்ட்ன்ற மாதிரி கொடுத்து இது பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல யூஆர்எல் பார்க்க போனால் வந்துட்டு உங்களோட பேஜோட யூஆர்எல் இது. ஓகே, ஸோ கூடிய வந்துட்டு அந்த கேட்டகரி பேரும் வந்துட்டு ஆட் ஆகி அதுக்குன்னே வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகிக்கும் இந்த யூஆர்எல் லிங்க்ல வந்து பண்ணல. இப்போ எப்போ வந்துட்டு உங்களோட டொமைனை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்துட்டு இந்த ஹவு டு கார்ட்ன்ற பேர் வராது உங்களுக்கு. ஸோ உங்களோட டொமைன்லேருந்தே அது கனெக்ட் ஆகிக்கும். கூட வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் என்ன கேட்டகரி பேஜ் என்ன யூஆர்எல் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற லிங்க்ல வந்துட்டு ஒரு பேஜும் கிரியேட் ஆகிக்கும். ஸோ நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னாக்கா ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டோம்னாக்கா நம்மளோட கேட்டகரி ஆட் ஆகிடுச்சு.
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்துட்டு ஒரு கேட்டகரி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி நம்ம ப்ராடக்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்குள்ள, அதாவது கேட்டலாகுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்குள்ள வந்த உடனே நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்டுக்குள்ளே இங்கே காமிக்கும். இருந்தாலும் வந்து நம்ம எப்படி புதுசாக ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கணுக்கா. ஸோ ஆட் ப்ராடக்ட்டு இப்போ டிஷர்ட்டில் வந்துட்டு என்னன்னாக்கா நான் ஒரு ரெட் காலர் டிஷர்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் ரெட் கலர் டிஷர்ட் கொடுக்குறேன். ஸோ என்னோட கேட்டகரி வந்துட்டு இந்த இடத்துல கேட்குது. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ண உடனே வந்துட்டு நான் கிரியேட் பண்ண எல்லா கேட்டகரியும் எங்களுக்கு காட்டும். ஸோ என்னது வந்து ரெட் கலர் டிஷர்ட் ப்ராடக்ட்ன்றனால வந்து நான் இந்த கேட்டகரிக்குள்ளே போடணுனாக்கா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணாலே போதும், செலக்ட் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். அண்ட் ஈவென்ச்சுவலி வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுக்கணுனாக்கா இங்கே கொடுத்துக்கலாம். திஸ் டிஷர்ட் இஸ் made of 100% காட்டன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் எதாவது கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். இதில் ஒரு அமேசிங் ஃபீச்சர் என்னன்னாக்கா வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் எதாவது ஹைப்பர் லிங்க்ஸ் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இமேஜஸ்ங்க ஆட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், அண்ட் ஏதாவது வீடியோங்க கூட இருந்து அதை கூட நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் லைக் உங்களோட யூடியூப் வீடியோங்க ஏதாவது இருந்தாலும் கூட வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப், விமியோ, வினே, இன்ஸ்டாகிராமு, டெய்லி மோஷன்ஸ், யோங்கோ, இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்கை கொடுத்துட்டு இன்சர்ட் வீடியோ கொடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த டிஸ்கிரிப்ஷன் அதை காட்ட ஆரம்பிச்சிடும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது சைஸ் சார்ட்னா 32, 34, 36 அந்த மாதிரி ஏதாவது சைஸ் சார்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் காட்டலாம் நீங்கள். ஓகேங்களா. அண்ட் ப்ராடக்டோட இமேஜஸ்ங்க ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சும்மா ஒரு இமேஜை போடுறேன் நான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்டுங்க இருக்குதுன்ட்டு. அண்ட் எஸ்கேயூ கோட், ஸ்டாக் கீப்பிங் கோட் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அதை இங்கே மென்ஷன் பண்ணலாம். அந்த கோட் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். கூட வந்துட்டு இந்த வெயிட்டு, ஹைட்டு, இந்த டீட்டெயில்ஸ் இருக்கிறதுங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா வந்துட்டு இப்போ உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, வெப்சைட்டில் இருக்குது, ஏதாவது வந்து கஸ்டமர் பார்க்குறாங்க, ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் அவங்க வீட்டுக்கு டெலிவர் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெலிவர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பார்ட்னர் இருந்தாக்கா நீங்கள் லோக்கலாக மேனுவலாக மேனேஜ் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஷிப் ராக்கெட், வயர் லைக்குன்ற மாதிரி லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஸ்லாம் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ணணும், கொண்டு போகணும் அப்படின்னாக்கா அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் அதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப தேவையாக இருக்குது. அந்த ப்ராடக்டோட வெயிட் என்ன இருக்குது, அதோட சைஸு, லென்த்து எவ்வளோ, வித்து எவ்வளோ, ஹைட்டு எவ்வளோ, அது சென்டிமீட்டரில் எப்படி, இன்ச்சஸில் எப்படி, இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா அவங்க அங்கே பிளான் பண்ணி வந்து பிக்கப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு தேவையான பிளானிங் அவங்க வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் புல் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அக்யூரேட்டாக பார்த்து கொடுக்கறது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க நீங்கள். ஓகே. ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் ரீட்டைல்லையும் பிஸ்னஸ் பண்ணலாம், ஹோல்சேல்லையும் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம ரீட்டைலில் பண்ணோன்னா வந்துட்டு ஃபிக்ஸ்டு ப்ரைஸு, ஹோல்சேலில் பண்ணோன்னா வந்துட்டு ப்ரைஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் குவான்டிட்டின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரிஜினல் ப்ரைஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரிஜினல் ப்ரைஸ்ன்றது வந்துட்டு எம்ஆர்பி. ஓகே. ஸோ இந்த டிஷர்ட்டோட எம்ஆர்பி வந்துட்டு நான் 1000 ரூபாய் இருக்குதுனாக்கா நான் ஒரு 25% டிஸ்கவுண்ட் போய் நான் 750 ருபீஸுக்கு விற்கிறேன். அதை வந்துட்டு என்னோட செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 750 ருபீஸ், எம்ஆர்பி வந்துட்டு 1000 ரூபாய் உள்ள டிஷர்ட் 225% மீன்ஸ் 25% டிஸ்கவுண்டோட நான் கொடுக்கணும்னாக்கா இந்த மாதிரி நான் கொடுக்கலாம். நம்ம செல்லிங் ப்ரைஸ்ன்றது விற்கிற ரேட்டு, ஒரிஜினல் ப்ரைஸ்னா எம்ஆர்பி ப்ரைஸ். இந்த ப்ராடக்ட்டை நான் விற்கையில் வந்து டேக்ஸோட விற்கணுமா இல்லை டேக்ஸ் இல்லாமல் விற்கணுமா, ஸோ அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது கூட்ஸா சர்வீஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது சர்வீஸ் இருந்துச்சுன்னா சர்வீஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது கூட்ஸ். ஓகே. ஸோ உங்களோட சிஏ கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு அதோட HSN கோடு என்ன ஏதுன்றது. அந்த HSN கோட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நான் சும்மா ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ இந்த பாருங்க, இதையா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 3 4 5 6. ஸோ அது இந்த இடத்துல காட்டும். இப்போ வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு இல்லை நான் கிரியேட் பண்ணணும் கோடுனா கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட் நியூவில் வந்து கிரியேட் பண்ணிட்டு 1 2 3 4 HSN கோடு. எக்ஸாம்பிள் வந்துட்டு HSN மோடு வந்துட்டு HSN அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து சும்மா டெஸ்ட்டு அண்ட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் ஒரு 18% 18% போடுறேன். ஸோ போட்டுட்டு கிரியேட் ஜிஎஸ்டின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது ஆட் ஆகிக்குது 1 2 3 4 கோடு. ஸோ அப்போ நான் என்னோட ப்ராடக்ட் பேஜுக்கு வரேன். நான் திரும்பி வெளியே கிளிக் பண்ணுறேன், ஃபெச் ஜிஎஸ்டி. ஸோ 1 2
3 4 கொடுக்குறேன். அந்த HSN கோட் டீடைல்ஸ் காட்டும். செலக்ட் கொடுத்தோன்னா ஃபுல் பண்ணிக்குது 18% ஆட் ஆயிடுச்சு. ஸோ சிமிலர்லி உங்களுக்கு ஏதாவது இன்வென்ட்ரி பண்ணணும்னா கூட வந்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்வென்ட்ரி இல்லைனா. ஸோ பேசிக்கலி வந்துட்டு இன்வென்ட்ரி வந்துட்டு என்னன்னாக்கா வந்துட்டு மீன்ஸ் இன்வென்ட்ரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அது என்ன மாதிரியான இன்வென்ட்ரி பண்ணலாம்னாக்கா வந்துட்டு allow customer to purchase this product when it's out of stock. அதான் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் 0 ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்குது, அந்த நேரத்தில் வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி ஒரு பர்மிஷன் வேணா நீங்கள் கொடுக்கலாம். லோ ஸ்டாக் நோட்டிஃபிகேஷன், உங்ககிட்ட வந்துட்டு மினிமம் வந்துட்டு 10 பீஸ் இருக்குது உங்ககிட்ட. ஸோ 10 பீஸுங்களே இல்லைனாலும் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் உங்கள் கஸ்டமர்ன்ற மாதிரி இந்த பாக்ஸை நீங்கள் செக்இன் பண்ணணும். செகண்ட் பாக்ஸ் என்னன்னாக்கா எங்கிட்ட மினிமம் ஒரு 2 பீஸ் ஸ்டாக் இருக்கே இல்லையாப்பா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னாக்கா இதை நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா. 2 லோ ஸ்டாக் நோட்டிஃபிகேஷன், அதான் வந்துட்டு 8 பீஸ் விற்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. 2 பீஸ் இருக்கையில் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சிஸ்டம்லேருந்து. இந்த மாதிரி வந்துட்டு 8 பீஸ் வித்துருச்சு, 2 பீஸ் தான் இருக்குது, இன்னொரு 8 பீஸை வாங்கி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைங்கன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இதுலேருந்து கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒரு யூசருக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடணும், ஒரு யூசர் 1 தான் வாங்கணும் 2 தான் வாங்கணும், நீங்கள் அதையும் கூட நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ ப்ராடக்ட் ஆட்-ஆன்ஸ், ப்ராடக்ட் வேரியன்ட்ஸ், ப்ராடக்ட் வேரியன்ட்ஸ்னு கூட நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். ரெட் கலர், இப்போ கலர்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த டிஷர்ட்ல வந்துட்டு ஒரு 4 கலர் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரெட்டு, ஒன்று வந்துட்டு ப்ளூ, இன்னொன்று வந்துட்டு ஒரு பிளாக்ன்ற மாதிரினாக்கா கொடுக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு வந்துட்டு இந்த 3ல் எது வேணுமோ, மீன்ஸ் 3ல் என்ன கலர் வேணுமோ அவங்க அந்த வேரியண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அதர் SKU கோடுங்க வேணும்னாக்கா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். எத்தனை குவான்டிட்டி ஒன்று இருக்குது அதை மென்ஷன் பண்ணிட்டு அதோட காஸ்ட்டுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் இந்த இடத்துல SEOன்றனால வந்துட்டு அகெயின் நான் பேர் கொடுத்தோம் நம்ம ப்ராடக்ட் கலர். ஸோ ரெட் கலர், ரெட் காலர் டிஷர்ட். ஸோ SEOல என்ன பண்ண போகிறோம், அப்படியே கொடுக்க போகிறோம். ரெட்டுன்ற ஒரு கீவேர்டை ஆட் பண்ணிக்கிறோம். சும்மா கோலார் ஒரு கீவேர்டு, டிஷர்ட்ஸ்னு ஒரு கீவேர்டு கூட ஆட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஓகே, கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் அதே கொடுக்குறோம். இதுலேயும் URL அதே கொடுக்குறோம். பட் URL வந்துட்டு கொடுக்கல எப்பயுமே எந்த ஒரு கேபிட்டல் லெட்டரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் கொடுக்க போகிறோம். சேவ் கொடுத்துட்டோம்னாக்கா என்ன ஆயிடுச்சு, நம்மளோட ப்ராடக்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ரெட் கலர், ரெட் காலர் டிஷர்ட். ஸோ ப்ராடக்ட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ஆட் பண்ணிட்டோம். ஸோ கேட்டலாகில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை விதமான கேட்டகரிஸோ ப்ராடக்ட்டுங்களும் தேவையாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓகே, இப்போ ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு, கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டுங்க கிரியேட் பண்ணியாச்சு. ஏதாவது கஸ்டமருக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஆர்டருங்க பிளேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டர்ஸுங்க எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். நீங்கள் ஆர்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு எதுவும் கிடைக்கல தெரில. எந்த கஸ்டமர் வந்துட்டு எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை குவான்டிட்டி வந்திருக்குது, என்ன ஏது ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்களோட ஷிப்பிங் அட்ரஸ் என்ன, அவங்களோட பில்லிங் அட்ரஸ் என்ன, அவங்க இந்த ஆர்டருக்கு வந்துட்டு என்ன நெட் அமௌண்ட் பிஸ்னஸாக இருக்குது, டிரான்சாக்ஷன் அமௌண்ட் என்ன, எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வரும் ஆர்டர்ஸில். ஸோ இங்கே வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ்ன்றது வந்துட்டு என்னன்னாக்கா இப்போ எத்தனை பேர் கஸ்டமர்ஸுங்க. ஓகே, கஸ்டமர்ஸில் வந்துட்டு கஸ்டமர்ஸை செலக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களோட பிளாட்ஃபார்மில் எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, ஓகேங்களா, எத்தனை பேர் வந்து சைன் அப் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களது எல்லாத்தோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு. அதில் யாரையாவது வந்துட்டு இன்ஆக்டிவேட் பண்ணணும்னா கூட நீங்கள் இன்ஆக்டிவ் பண்ணிடலாம். நீங்கள் இல்லை வந்துட்டு ஆக்டிவ் பண்ணணும்னாலும் இங்கேருந்து சிம்பிளாக நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது வந்துட்டு வெறும் இப்போ வெப்சைட் மூலியமாக வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இங்கே கிடைக்கும். ஓகேங்களா. இதே வந்துட்டு ஏதாவது கஸ்டமர் கடைக்கு வந்திருக்கிறாங்க, அந்த கஸ்டமரோட கடைக்கு வந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் கஸ்டமர்ன்ற பாருங்க, இங்கே கிளிக் பண்ணிட்டேன். அந்த கஸ்டமரோட பேர் எக்ஸாம்பிள், ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பேர் லாஸ்ட் பேர் கொடுத்துட்டு, ஸோ அவங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்துட்டு, அவங்களோட மொபைல் நம்பரும் சிம்பிளாக கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஆட் ஆகிக்கும். ஸோ அந்த கஸ்டமரும் ஆட் ஆகிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைனுக்கு வர கஸ்டமருங்களும் உங்களுக்கு கடைக்கு வர கஸ்டமருங்களும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு ஏதாவது ஃபியூச்சர் ஏதாவது கேம்பெயின்ங்க பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கஸ்டமர்ஸ் டேட்டா பேஸில் என்னென்னு வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட கஸ்டமர்ஸ்ங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன இது யாரையாவது கண்டுபிடிக்கணும் தேடணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை தேடிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த வெப்சைட்டோட ஆப்ஷனுக்கு நான் அப்புறம் வரேன். இது கொஞ்சம் சூப்பரான ஆப்ஷன், நான் எலாபரேட்டடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான்
ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேப்ஸ்ன்ற ஆப்ஷன் நம்ம போகணும். ஹேப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹேப்ஸ்குள்ளே பார்க்க போனால் வந்துட்டு இத்தனை அப்ளிகேஷன்ஸுங்க இருக்குது, ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஏதாவது ஷிப்பிங் அக்ரிகேட்டர், நான் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது கொரியர் லாஜிஸ்டிக் பார்ட்னருங்க இல்லை, நீங்கள் ஏதாவது ஆஃப்லைனாக அதான் வந்துட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு பெங்களூரில் இருக்கிறீங்க, ஸோ பெங்களூர்லேருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் லோக்கலாக நீங்களே வந்து டெலிவர் பண்ணிக்கிறீங்க. பெங்களூர் விட்டு வெளியவும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், கர்நாடகா ஃபுல்லாக பண்ணணும், சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணணும், இந்தியா ஃபுல்லாக பண்ணணும்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு அந்த டெலிவர் உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு, சேஃபாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு லாஜிஸ்டிக் சப்போர்ட் வேணும். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கனாக்கா வந்துட்டு இந்த மாதிரி ஷிப்பிங் அக்ரிகேட்டர் தேடி போய் அந்த டென்ஷனுங்களும் வேண்டாம். ஏன்னா வந்துட்டு ஹவு டு கார்ட் வந்துட்டு அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் தி 2 பெஸ்ட் ஷிப்பிங் அக்ரிகேட்டர்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட கொலாபரேட் ஆகி இதுலேருந்தே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று ஷிப்ராக்கெட், ஒன்று ஹையர்லைக்கும். இவங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யாரோ ஒருத்தர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ ஷிப்ராக்கெட் வந்து நான் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணோன்னாக்கா வந்துட்டு எனக்கு ஷிப்பிங் அக்ரிகேட்டராக ஒவ்வொரு தடவை ஆர்டர் வந்தப்பையும் ஷிப்ராக்கெட்லேருந்து யாராவது ஒருத்தர் வரணும், என் ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிக்கணும், சொன்ன இடத்துல சொன்ன டேட்டுக்குள்ளே வந்துட்டு கஸ்டமர் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்திடணும். சேர்த்துனதுக்கப்புறம் எனக்கும் அதோட அப்டேட் வரணும்னாக்கா நான் ஷிப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுனாக்கா ஜஸ்ட் நான் இன்ஸ்டால்னு கொடுக்குறேன். இன்ஸ்டால்னு கொடுத்தோன்னா பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அதை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஷிப்ராக்கெட் www.shiprocket.com அந்த அவங்களோட போர்ட்டலுக்கு போய் அங்கே வந்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி அங்கே வந்துட்டு இந்த ஸ்டோர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணீங்கன்னாக்கா அங்கேருந்து உங்களுக்கு ஏபிஐ யூசர் இமெயில் ஐடின்னு ஒன்று வரும், அவங்க கொடுக்குவாங்க. அப்புறம் ஏபிஐ யூசர் பாஸ்வேர்டுன்னு ஒன்று வரும், ஓகேங்களா. ரெண்டாவது வந்துட்டு இந்த பிக்கப் லொக்கேஷன் அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். வந்துட்டு என்னன்னாக்கா அந்த லொக்கேஷனும் அங்கே மென்ஷன் ஆகும். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, பேசிக்காக இந்த இடத்துல பின்கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அந்த இடத்துல லொக்கேஷன் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் இது மூணுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட்னு கொடுத்துட்டீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ உங்களோட ஸ்டோர் வந்துட்டு ஷிப்ராக்கெட் கிட்ட மர்ஜ் ஆயிரும். ஸோ உங்ககிட்ட ஒரு தடவை ஆர்டர் வரையில அவங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும், அவங்களும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹையர்லைக்கு வேணால் வயர்லைக்கு இது பண்ணிக்கலாம், ஷிப்ராக்கெட் வேணால் ஷிப்ராக்கெட் பண்ணிக்கலாம். இந்த லாஜிஸ்டிக்கை பற்றி மட்டுமே வந்து நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். உங்களுக்கு இதை எப்படி வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி அக்கௌண்ட் செட்டப் பண்ணணுன்றது நான் அதில் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன் நான். ரெண்டாவது வந்துட்டு இந்த ஆப்ஸில் பார்க்க போனால் வந்துட்டு பேமெண்ட் கேட்வே. ஸோ இப்போது எதுக்கு பார்க்க போனால் 4 பேமெண்ட் கேட்வே இருக்குது. பேயூ, கேஷ் ஃப்ரீ, இன்ஸ்டாமோஸு, ரேசர் பே. இவங்களதுல யாரதே வேணும்னாலும் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஈஸியாக அவங்களோட பேமெண்ட் கேட்வே சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இது எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம்னாக்கா வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு பக்கத்தில் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிரும். அப்புறம் எனேபிள். இது எப்படி வந்துட்டு உங்களுக்கு இதை செட்டப் பண்ணணும்னு தெரியலனாக்கா வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கெட் ஏபிஐ கிரெடென்ஷியல்ஸ் ஃப்ரம் பேயூன்ட்டு. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே வந்துட்டு என்னன்னாக்கா வந்துட்டு அவங்க பேயோட பேஜுக்கு கொண்டு போயிடறாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது கூட கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட பேமெண்ட் கேட்வே, பேயூ பேமெண்ட் கேட்வே இங்கே ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகிக்கும். அங்கேருந்து லைவ் கிரெடென்ஷியல்ஸ்ன்றது வந்துட்டு நீங்கள் கீஸ் ப்ளஸ் சால்ட் கீ இது ரெண்டுமே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களோட கம்ப்ளீட்டாக வந்துட்டு பேமெண்ட் கேட்வே மர்ஜ் ஆகிக்கும். அதே மாதிரி தான் கேஷ் ஃப்ரீ, இன்ஸ்டாமோஸோ, ரேசர் பே அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி சிஓடி கொடுக்கணும்னா வந்துட்டு யூஸ்வலாக அன்செக்டில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு சிஓடி ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆகிக்கும். அண்ட் அதையும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். எனேபிள்டு, பே ஆன் டெலிவரி, என்ன பேர் கொடுக்கணுன்ட்டு, மினிமம் ஆர்டர் வேல்யூ 499 ரூபாய் கீழே வந்துட்டு ஆர்டர் இருந்துச்சுன்னா நான் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டேன், ஏதாவது டர்ம்ஸ் பண்ணணும்னா நீங்கள் போடலாம். மேக்ஸிமம் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் 2 லட்ச ரூபா வரைக்கும் நான் ஆர்டர் எடுத்துக்க 2 மணி நேரம் கூட கொடுத்துக்கலாம். சிஓடிக்கு வந்துட்டு ஏதாவது தனியாக சார்ஜ் பண்ணுறீங்களா, ஆமானாக்கா ஆமான்னு கொடுக்கலாம். அதோட சார்ஜஸ் ஏதாச்சுன்னா மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா இல்லைங்களா. ஹலோ சிஓடி ஒன்லி ஃபார் ஷிப்பிங் சோன்ஸ், அதாவது வந்துட்டு சில ஏரியாங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்க இந்த சிஓடி ஃபெசிலிட்டிஸ்னாக்கா ஏரியாஸும் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. இதை தவிர இது வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேமெண்ட் கேட்வே ஆயிடுச்சு. இது கூடிய வந்துட்டு ஃபியூ அதர் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா வந்துட்டு வாட்ஸ்அப் லைவ் சாட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட்டில் வாட்ஸ்அப் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னாக்கா வந்துட்டு வாட்ஸ்அப் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போயிட்டு அது என்ன வாட்ஸ்அப் நம்பரோ அந்த நம்பரை மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களோட வாட்ஸ்அப் கூட வந்து லைவ் சாட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு வெப்சைட்டில் கனெக்ட் ஆகிக்கும். கூட வந்துட்டு அபண்டன்ட் கார்ட் ரிகவரி இந்த ஆப்ஷன் என்னன்னா வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வைக்க பாருங்க. ஏன்னா வந்துட்டு ஏதாவது கஸ்டமருங்க வந்துட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க, உங்களோட ப்ராடக்ட் ஏதாவது ரொம்ப பிடிச்சி போயிருக்குது, அதை வந்துட்டு ஆட் டு கார்ட்
கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, பட் பர்ச்சேஸ் பண்ணல, அதான் வந்துட்டு ஃபைனலாக பேமெண்ட் பண்ணல, ஆர்டர் பிளேஸ் பண்ணல, அந்த இடத்துல விட்டுருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அவங்கள வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது கேம்பெயின் மாதிரி வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்துட்டு கார்ட்டில் வச்சுருக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணி ஏன் இந்த ஆர்டரை வந்துட்டு கூட நீங்கள் வந்துட்டு இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கீங்க, அந்த மாதிரி பர்சனல் ஃபாலோஅப்ஸ் ஏதாவது பண்ணோன்னாக்கா நீங்கள் கம்ப்ளீட்டாக இதில் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் கூடிய வந்துட்டு ஃபேஸ்புக் பிக்சல் அண்ட் கூகுள் அனலிட்டிக்கா அண்ட் பிஸ்னஸ் இமெயில் ஐடியாஸ் ஏதாவது வந்துட்டு நீங்கள் ஜிமெயில் பர்ச்சேஸ் பண்ணாக்க இது இந்த அப்ளிகேஷன் வச்சுக்கிட்டு இதோட ஹெல்ப்பாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து 999 பிளானில் இருக்கிறது. ஸோ ரிப்போர்ட்ஸ் பேசிக்கலி என்னன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களோட போர்ட்டலோட பர்ஃபார்மன்ஸோட ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங்னு பார்க்க போனால் வந்து நான் சொன்ன மாதிரி இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மார்க்கெட்டிங் அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங், ஸோ எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில். ஓகேங்களா. ஸோ நியூஸ் லெட்டர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு எஸ்எம்எஸ் இமெயில் மட்டும் வந்துட்டு நீங்கள் நினச்சதே நீங்கள் அமுத்தணுன்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சென்ட் நியூஸ் லெட்டர்ன்ற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு வெறும் இமெயில் அமுத்தணுமா எஸ்எம்எஸ் அமுத்தணும் இல்லை ரெண்டுமே சேர்த்து அமுத்தணுமா கூட அமுத்தலாம். இல்லை நீங்கள் பிளாங்கான டெம்ப்ளேட் இருக்கட்டும், நானே என்ன சப்ஜெக்ட் வேணும் மேட்ரு வேணுமோ நானே போட்டுக்கிறேன் பிளாங்க் டெம்ப்ளேட். இல்லை சேவ் டெம்ப்ளேட் பண்ணிங்கனாக்கா வந்துட்டு நாங்களே சில டெம்ப்ளேட்டுங்க எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம் உங்களுக்கோசரம், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பிளான் டெம்ப்ளேட்டுக்கு போகிறேன். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஹாய் 30 அவைலபிள்ன்ற மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அண்ட் உங்களுக்குள்ளேயே யாருக்காவது வந்து சிசி பிசிசி போட்டுக்கணுனாக்கா போட்டுக்கலாம் நீங்கள். மற்றபடி வந்துட்டு இந்த இடத்துல எல்லா கஸ்டமர் தான் ஆட் அப் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ அண்ட் பாடியில் வந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். வீடியோஸ்னு இமேஜஸ்னு ஹைப்பர் லிங்க் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் அதை நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் எப்படி வந்துட்டு அந்த நியூஸ் லெட்டர் தெரியுன்ற மாதிரி. அண்ட் வேறு ஏதாவது வந்துட்டு அதாவது வந்துட்டு உங்களோட இந்த இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணையில் வந்துட்டு அன்சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். யாராவது உங்களோட கஸ்டமருக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி நியூஸ் லெட்டர் நான் வரது நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறது ஆப்ஷன். இது செக்இன் பண்ணிங்கனாக்கா அன்சப்ஸ்கிரைப் லிங்க்கும் ஆட் அப் ஆகிக்கும். செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னாக்கா வந்துட்டு அந்த லிங்கே இருக்காது. அவங்க வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ரிசீவ் பண்ணி தான் ஆகணும். லிஸ்ட்ல இருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி. ஏதாவது வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு மாதிரி கொடுத்துட்டு அது வந்துட்டு நீங்களே வந்துட்டு உங்களோட இமெயிலுக்கே வந்துட்டு ஏதாவது டெஸ்ட் அதாவது வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி வருது இமெயில் ஐடி எல்லாம் ஒர்க் ஆகுதா எல்லாம் கரெக்டாக கண்டென்ட்லாம் க்ளீனாக தெரியுதான்ற மாதிரினாக்கா நீங்கள் உங்களுக்கே இந்த இடத்துல வந்து சென்ட் ப்ரிவியூன்ற மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். அண்ட் எஸ்எம்எஸ்லேயே வந்துட்டு என்னென்ன மாதிரி கண்டென்ட் நீங்கள் போட்டுட்டு அதான் என்ன இன்ஃபர்மேஷன் போகணுமோ அதை போட்டுட்டு நீங்கள் அதையும் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். சென்ட் நம்மனாக்கா ஹெவியாக சென்ட் ஆயிரும். இல்லைனாக்கா நீங்கள் ஷெடியூல் கூட பண்ணிக்கலாம். இந்த டேட் இந்த டைமுக்கு வந்துட்டு இந்த கேம்பெயின் போகணும்னாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்போர்ட் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு ஆஃபர்ஸ்களில் ஒன்று இருக்குது. ஆஃபர்ஸ்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது கூப்பன் கோடிங் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஆஃபர்ஸை வச்சு. ஓகேங்களா. என்ன கூப்பன் கோடுக்கு பேர் கொடுக்கணுமோ கொடுங்க. அது வந்துட்டு என்ன கோடு கொடுக்கணுமோ இப்போ எக்ஸாம்பிள் ரெட் டிஷர்ட்டுன்னு மட்டும் கொடுக்குறேன். ரெட் டிஷர்ட்டு அதாவது ஆஃபர் கூப்பன் கோடு வந்துட்டு 30% டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்துட்டு கூப்பன் கோடோட டைட்டில். கூப்பன் கோடு வந்துட்டு ஏதோ நான் கொடுக்குறேன் ரெட் ரோஸ் 22 இல்லை. ஸோ டிஷர்ட் 30 ஸோ இதுதான் கூப்பன் கோடு. அண்ட் எத்தனை டோட்டல் எத்தனை அதாவது வந்துட்டு 50 பேர் வரைக்கும் கூட இந்த வந்துட்டு கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்துட்டு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கார்ட் அமௌண்ட் வந்துட்டு மினிமம் வந்துட்டு 499 rupees வந்துட்டு ஆர்டர் பண்ணாக்க இந்த கூப்பன் கோட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி மேக்ஸிமம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா வந்துட்டு 1 கோடி ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுனாக்கா இந்த கூப்பன் கோட் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டேட்லேருந்து 23ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகணும்னாக்கா இந்த 1 வீக்குக்கு ரன் ஆகிற டேட் செட் பண்ணிக்கலாம். ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஃபர் ஃப்ளாட்டாக வந்துட்டு இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணாங்கன்னாக்கா வந்துட்டு நான் 30 rupees 300 rupees ஏதாவது வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். இல்லை பர்சன்டேஜில் கொடுக்குறீங்கனாக்கா வந்துட்டு
எத்தனை பர்சன்டேஜ்ன்ற மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஆல் ஆர்டர் ஆல் ஸ்பெசிஃபிக் கேட்டகரி ஆல் ஸ்பெசிஃபிக் ஆர்டரா மீன்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் இந்த வந்து ஆஃபர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ ஹெஸ்சியோது அப்படியே சும்மா நான் இதெல்லாம் டம்மி டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கவர் பண்ணணுன்றதுக்கோசரம் வந்துட்டு ஜஸ்ட் நான் இப்படி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். யூஆர்எல் வந்து நீங்கள் 30% டிஸ்கவுண்ட் ஸ்டோர் யூஆர்எலோட கிரியேட்டும் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் வெளியே எங்கேயாவது ஃபேஸ்புக் அது இதுன்றமா ஷேர் பண்ணாலும் கூட வந்துட்டு அங்கிருந்து பீப்புள் கூட வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட வெப்சைட்லேயே வந்துட்டு ஒரு இடத்துல காட்ட வைக்கணும், நான் காட்ட வைக்கிறேன். அது நான் சொல்கிறேன் அதை எப்படி பண்ணுன்றது. இந்த இடத்துல நான் சொன்னேன் தெரியுங்களா, இந்த வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். அதனால நான் காட்டுறேன். அதை ஸோ மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் வந்துட்டு ஆஃபர்ஸ் கூப்பன்ஸ் கோடுங்க கிரியேட் பண்ணாக்கா ஆஃபர்ஸ்குள்ளே போகலாம். எஸ்எம்எஸ் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணாக்கா இதுக்குள்ளே வரலாம். ஸோ ப்ரீ பில் டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது நீங்கள் வந்துட்டு நீங்கள் இமெயில் கேம்பெயின் எஸ்எம்எஸ் கேம்பெயின் பண்ணனாக்கா இதுலேருந்து போகலாம். சென்ட் நியூஸ் லெட்டர்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் நாங்கள் வந்து நீங்களே வந்துட்டு ஏதாவது ரைட் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து பண்ணி வந்துனாக்கா சென்ட் நியூஸ் லெட்டர் அண்ட் எஸ்எம்எஸ்ல போய் பண்ணிக்கலாம். ஷெட்யூல்டுனாக்கா வந்துட்டு எத்தனை கேம்பெயின் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கீங்க, எந்தெந்த டேட்டுக்கு எந்தெந்த டைம் பண்ணுறது வந்து அந்த டீட்டெயில்ஸ்க்கு தெரிய வரும். ஸோ ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்துட்டு பேசிக்கலி ஒரு ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு என்னன்னாக்கா உங்களுக்கு 489 பிளான்ல கிடைப்பாங்க. 2 ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டு என்னன்னாக்கா உங்களுக்கு 999 பிளான்ல கிடைப்பாங்க. இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் எனக்கு சிம்பிளாக வந்துட்டு உங்களோட போர்ட்டல் வந்துட்டு என்னென்ன ஆர்டருங்க வந்திருக்குது, எத்தனை கஸ்டமருங்க இருக்கிறாங்க, ஏதாவது ப்ராடக்ட்டுங்க ஆட் பண்ணணும், ஏதாவது வெப்சைட்டில் போய் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்களே உட்காந்து அட்மினாக உட்காந்து பண்ணணும்ட்டு இல்லைனா கூட ஒரு ஸ்டாஃப் ஒரு டெக்னீஷியன்ஸ் யாராவது இருந்தாக்கா அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது எப்படின்னா ஆல்ரெடி நான் ஒன்று ஆட் பண்ணிட்டேன், அதனால இங்கே காட்டுது. ஒன்று தான் இந்த பிளானில் ஆட் பண்ண முடியுன்றனால வந்து ஒன்று காட்டுது. இன்னொன்று ஆட் பண்ணனாக்கா நான் அப்கிரேட் பண்ணிக்கணும். பட் சிம்பிள் ஆஸ் தட். ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு அவங்களோட பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ப்ளஸ் என்னென்ன பர்மிஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுத்த உடனே வந்துட்டு உங்களுக்கு ஆட் அப் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ ஆட் ஆகிக்கும் அந்த மாதிரி. ஸோ ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்னா அப்படியே. அண்ட் கடைசியாக வந்து செட்டிங்கில் வந்துட்டு பார்க்க போனால் உங்களோட ஷிப்பிங்ஸ் நான் சொன்ன மாதிரி வந்து நான் ஷிப்பிங் அக்ரிகேட்டர் பற்றி வந்துட்டு ஒரு தனியான ஒரு வீடியோ பண்ணுறேன் நான். ஸோ அதில் வந்துட்டு எப்படி நீங்கள் ஷிப்பிங் ஜோன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், எப்படி வந்துட்டு அந்த ஆர்டருங்க கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே வந்துட்டு எப்படி உங்களுக்கு காட்டும் அந்த ஆர்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு அதை எப்படி ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணணும், எப்படி வந்துட்டு உங்களோட பார்ட்னர் அதாவது ஷிப்பிங் பார்ட்னர்களுக்கு வந்து நீங்கள் இன்டிமேட் பண்ண வைக்கிறது, அவங்க வந்து எப்படி பிக்கப் பண்ணிட்டு அதை பற்றி இன் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஒரு தனிப்பட்ட வீடியோ பண்ணி போடுறேன் நான். அண்ட் பேமெண்ட் கேட்வே கனெக்ட் டொமைனுக்கு வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். டொமைனை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்றது கூட வந்து நான் செப்பரேட்டான ஒரு வீடியோ பண்ணி போட போகிறேன். ஸோ இப்போ என்னன்னா ஓவராலாக வந்து நம்ம வெப்சைட்டை செட்டப் பண்ணுறது எப்படி, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி எப்படி பண்ணணுன்றதை பற்றி பார்க்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அதனால தான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதை பற்றி எலாபரேட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் நான். உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஷிப்பிங் ஜோன்ஸ் ஏதாவது நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட கொரியர் வெண்டார்ஸுங்களோட பேரில் கொடுக்கணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். ஸோ அதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நான் என்ன ஏதான்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஷிப்பிங் ஜோன் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் டெலிவர் பண்ணையில் வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் பேக்கிங் மெட்டீரியல்ஸுங்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்டர் வருது, நீங்கள் வந்துட்டு அதை கிஃப்ட் பேக்கிங் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் வேணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் யாருக்காவது கிஃப்ட் பேக்கிங் வேணுனாக்கா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணி கூட நீங்கள் அதாவது சார்ஜஸ் இருக்கும், அதை சார்ஜ் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் பேக்கிங் இது மாதிரி நிறைய பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது கஸ்டமர் கன்வீனியன்ஸில் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அதை அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படி நம்ம பேக்கேஜ் மெட்டீரியல் ஆட் பண்ணோம்னாக்கா ஆட் பேக்கேஜ் மெட்டீரியல் இந்த இடத்துல வந்துட்டு அதுக்குன்னு வந்துட்டு ஒரு நார்மல் பேக்கிங்கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நார்மல் பேக்கிங்கு, ஸ்டாண்டர்ட் பேக்கிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் கொடுக்கலான்ற மாதிரி. அண்ட் இந்த நார்மல் பேக்கிங் வந்துட்டு நான் ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணுறேன் நான். அண்ட் மினிமம் வந்துட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் லென்த்து, 15 சென்டிமீட்டர் வித்து, 10 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு பேக்கேஜுக்கு நான் இந்த காஸ்ட்லிங் 50 rupees சார்ஜ் பண்ணுறேன். அதுவும் நார்மல் பேக்கிங் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி. அண்ட் ஏதாவது இமேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் கூட அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஷிப்பிங் அதை பற்றியான டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். திஸ் நார்மல் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு அதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பேக்கிங் மெட்டீரியல் ஆட் அப் ஆகிடும். ஸோ ஏதாவது கஸ்டமர் வந்துட்டு
ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ண செக்அவுட் போகையில் வந்துட்டு எனக்கு ஏதாவது அவங்களோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஏதாவது செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போர்ட்டல் அதை பார்த்தா நார்மல், ஸ்டாண்டர்ட் அண்ட் கிஃப்ட் பேக்கிங்ன்றமோ 3 ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் வித் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேட்டிங்ஸில் வந்துட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு பேக்கிங் மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாக்ஸேஷன்ஸுங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் HSN கோட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எல்லாமே இங்கே காட்ட வரும். ஏதாவது இல்லைன்னா கூட நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டாக்ஸேஷன் செக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு இதில் காட்ட வரும். டொமைன் செட்டப் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதை பற்றியும் நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு இருக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு இப்போ யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களோட டொமைன் எப்படி கனெக்ட் பண்ணணும்ப்பா, இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, அதுக்கோசரம் தனியாக ஒரு வீடியோ வெயிட் பண்ணணுமான்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல கிளிக் ஹியர் பாருங்க. கிளிக் ஹியர் டு நோ ஹவு டு செட் அப் தி டொமைன். இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே வந்துட்டு ஒரு சிம்பிள் ஆர்டிக்கல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு இப்போ கோடாடியிலேருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா வந்துட்டு அதுலேருந்து எப்படி நீங்கள் உங்களோட டொமைனை கனெக்ட் பண்ணலான்னு இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணும். நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்னன்னாக்கா மெனுஸுக்கு போயிட்டு மேனேஜ் டொமைன் செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல உங்களோட டொமைன் பக்கத்துலேயே வந்துட்டு எனக்கு 3 டாட் இருக்கும். அது பக்கத்தில் பார்க்க போனால் மேனேஜ் DNS டொமைன் நேம் சர்வர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஹேர் ரெக்கார்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் ரெக்கார்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த IP நம்பரோட நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்ஸ் டூ சேஞ்ச் பண்ணணும். மூணாவது வந்துட்டு உங்களோட CNAMஐ நீங்கள் செட் பண்ணணும். ஓகேங்களா. அண்ட் வந்து CNAMஓட பாயிண்ட்ஸ் டூ டீட்டெயில்ஸும் நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு சேவ்னு கொடுத்தீங்கனாலே போதும், உங்களோட டொமைன் ஆட்டோமேட்டிக்காக அவுட் கார்ட் ஹோஸ்டிங்க்கு வந்துடும். ஸோ அந்த டொமைன் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு அந்த டொமைனை ஜஸ்ட் சேவ்னு கொடுத்தீங்கனால ஆட்டோமேட்டிக்காக பிளாட்ஃபார்மே அந்த டொமைனை எழுதுக்கும். கூடயே வந்துட்டு பார்க்க போனால் உங்களோட வெப்சைட் அந்த ஒரு டொமைன்லேயே வந்துட்டு லைவும் ஆயிரும். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும், உங்களோட டொமைனை ஈஸியாக வந்து நீங்கள் சிம்பிள் வித் வெரி சிம்பிள் 4 ஸ்டெப்பில் வந்து நீங்கள் உங்களோட டொமைனை கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ டொமைன் செட்டப்பும் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன், உங்களோட கஸ்டமர் யாராவது உங்கள் வெப்சைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடியே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு தான் உள்ளே வரணும், அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் கொடுக்கலாம் அதை. பட் வேண்டாம், எனக்கு கேட்க போனால் சின்ஸ் ஃப்ரெஷ்ஷான ஸ்டோராக இருந்துச்சுன்னா டிசபிள் மோட்லேயே இருக்கட்டும். அண்ட் கான்ஃபிகரேஷன் இந்த ஸ்டோர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மாற்றிக்கிறதுனாக்கா நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ வித் திஸ் பார்க்க போனால் பேக்கெண்டை நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற கம்ப்ளீட் மெனு செக்ஷனும் புரிஞ்சுக்கிட்டோம். மை சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல காட்டும். ப்ளஸ் ப்ரொஃபைல் ஆப்ஷன்ஸும் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்க்க போனால் வந்துட்டு வெப்சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. நம்ம இப்போ இந்த வெப்சைட்டுன்றது என்னன்னாக்கா வந்துட்டு உங்களோட பிளாட்ஃபார்ம், உங்களோட வெப்சைட் இது ஆக்சுவலாக இதுதான் உங்களோட வெப்சைட். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெலிக்னேட் இது வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நான் கனெக்ட் பண்ணனால வந்துட்டு அதுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகேங்களா. அண்ட் இது உங்களோட ஃபுல் கம்ப்ளீட்டான உங்களோட வெப்சைட் இது. ஓகே. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். என்னோட அட்ரஸ் காட்டுது, என்னோட ஃபோன் நம்பரு, என்னோட இமெயில் ஐடிங்க காட்டுது, லாகின், சைன் அப் பேஜ், அபவுட் அஸ் பேஜ், கான்டாக்ட், ப்ரைவசி பாலிசி, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் காட்டுது. ஓகே. பட் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணணும். எப்படி நம்ம ஆட் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வெப்சைட்டை பார்க்கணுன்னாக்கா அட்மின் பேனல் வெப்சைட்டுன்னு வந்தோம்னாக்கா இங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடும். இருந்தாலும் நான் இந்த இடத்துல வெப்சைட்டுக்கு வந்துட்டு வெப்சைட் பில்டர் செலக்ட் பண்ணுறேன். நான் வெப்சைட் பில்டர் பேசிக்கலி என்னன்னா உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட்டை ஃப்ரண்ட் அண்ட்லேருந்தே வந்துட்டு ரியல் டைமில் எப்படி நம்ம வந்துட்டு இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணுறதுன்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஹோம் பேஜுக்கு போகிறேன். ஹோம் பேஜ் வந்துட்டு இதுதான் உங்களோட வெப்சைட் கம்ப்ளீட்டாக காட்டுது தெரியுங்களா. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் உங்களுக்கு மாற்றணும்னு தோணுதோ மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஸ்லைடர் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இது முன்னாடி கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பார்க்க போனால் ஆட்டோ ஸ்லைடர் அந்த ஸ்லைடர் காட்டுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 இமேஜ் இதில் ஓடிக்கிட்டு இருக்குது. கரெக்டுங்களா. அந்த 2 இமேஜ் தான் இதில் ஏதாவது ஒரு இமேஜை மாற்றணும்னாக்கா நீங்கள் மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. செலக்ட் பண்ணி அந்த இமேஜை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்க்க போனால் அந்த இமேஜ் இந்த ஸ்லைடரில் ஆட் ஆகிக்குது. மொபைல் வியூனாக்கா மொபைல் வியூ இதில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்க்க போனால் நீங்கள் வந்துட்டு ஸ்லைடரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைட்டிலை சேஞ்ச் பண்ண வச்சுக்கோங்க. இந்த டைட்டில் மேலே கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். தி நியூ ஃபால் கலெக்ஷன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், தி ஃபால் கலெக்ஷன்ட்டு எனக்கு வரணும்னாக்கா முடிஞ்சு. அவ்வளோதான். வெளியே கிளிக் பண்ணால் தி ஃபால் கலெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது,
இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்டுங்க தான் காட்டணும் அப்படின்ற மாதிரினாக்கா அந்த ப்ராடக்ட் யூஆர்எல் ப்ரைஸ் டைட்டில் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் கூட நீங்கள் அந்த மாதிரி. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்டுங்க இந்த செக்ஷனில் காட்டணுமோ அதை நீங்கள் காட்ட வைக்கலாம். ஓகே, அண்ட் இந்த டூ டி கலெக்ஷன்ன்றது வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வச்சுக்கோங்க. கிளிக் பண்ண இங்கே பாருங்கள் வந்துருச்சு. ஓகே, டூ டி கலெக்ஷன்ஸ்ன்ற மாதிரி போடுறேன்னு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு டிஜிட்டல் சொல்யூஷன் கலெக்ஷன்ன்ற மாதிரி வேணா கூட இதோட டைப் பண்ண ரியல் டைமில் அதை ஆட் ஆகிக்கிட்டே போவோம். சேஞ்சஸ் ஆக நீங்கள் சேவ் அண்ட் பப்ளிஷன் கொடுத்தீங்கன்னாக்கா அது சேவ் ஆகி பப்ளிஷும் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இமேஜஸ் வந்துட்டு ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணா கூட வந்துட்டு இந்த இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணால் எடிட் டிலீட், எனக்கு இந்த இமேஜ் வேணாக்கா நான் டிலீட்டும் பண்ணிடலாம் நான். இல்லை இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணாக்கா அந்த இமேஜை அது கீழே வந்துட்டு என்ன கேப்ஷன் கொடுக்கணுமோ அந்த கேப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நான் ரியல் டைமில் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த இது வந்து நான் வீடியோ சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுறேன். என்ன மோட் யூடியூப்ல இருக்கிற வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அந்த இடத்துல இருக்கிற யூஆர்எல் அந்த வீடியோட யூஆர்எல் காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு இமேஜுங்க ஏதாவது கொடுக்கணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். போதும், கொடுத்துட்டு சேவ் அண்ட் பப்ளிஷன் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்துட்டு ஆட் அப் ஆகிக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வந்துட்டு யாராவது இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணாங்கன்னாக்கா அந்த இடத்துல நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோமோ அந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு வந்துட்டு பார்க்க போனால் கம்ப்ளீட் வெப்சைட்டே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. இந்த வெப்சைட் பில்டரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ பாருங்க. இந்த பட்டன் கூட வந்துட்டு கூட என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணும், அதுக்கு வந்துட்டு எங்கே ரீடைரக்ட் பண்ணணும் இந்த இடத்துல கிளிக் பண்ணாக்கா நம்ம ஒரு தடவை ப்ராடக்ட் கிரியேட் பண்ணல, கேட்டகரி கிரியேட் பண்ணல, எல்லா இடத்துலையும் பார்க்க போனால் கீழே யூஆர்எல்னு செட் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணாலே போதும். இந்த இடத்துல கிளிக் பண்ணால் அங்கேக்கு கொண்டு போய் ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ ஏதாவது சோஷியல் மீடியா லிங்க்குங்க ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இந்த ஃபேஸ்புக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னாக்கா ஓகே, நான் அந்த நேவிகேஷனில் காட்டுறேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பார்க்க போனால் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வெப்சைட் பில்டர் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், மீன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அபோட்டஸ் பேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஹோம், அபோட்டஸ், கான்டாக்டர்ஸ், கேட்டகரி, சப் கேட்டகரி, ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸு அண்ட் ப்ராடக்ட் ப்ரொஃபைலு, ப்ரைவசி பாலிசி, இந்த மாதிரி எல்லா பேஜஸையும் இதில் காட்டும். உங்களுக்கு எந்தெந்த பேஜஸ்ங்களோட கண்டென்ட்டை மாற்றணும்னு இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம் இங்கேருந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் கான்டாக்டர்ஸுக்கு போடுறேன். ஓகே, கான்டாக்டர்ஸில் இந்த இமேஜை மாற்றணும்னு வச்சுக்கலாம். இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணாக்க அந்த இமேஜை மாற்றுறதுக்கு ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது எனக்கு. அண்ட் இந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணாக்கா கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் வருது. இந்த இமெயில் ஐடி கிளிக் பண்ணாக்கா அந்த இமெயில் ஐடி மாற்றிக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸுங்க வருது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்டில் இருக்கிறது நான் சேஞ்ச் பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அபோட்டஸில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு இந்த இமேஜ் எனக்கு காட்டக்கூடாதுன்ற மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். நான் ஹைட் காம்பனன்ட் கொடுத்துட்டேனாக்கா ஃப்ரண்ட் எண்டில் இந்த இமேஜ் காட்டாது எனக்கு. நான் டெலீட் பண்ணணும்ட்டு நெசசிட்டி இல்லை, ஹைட் பண்ணாலே போதும். நான் இதை காமிக்கிறது வேண்டாம், வெறும் டைரெக்டாக கண்டென்ட்டுக்கு மட்டும் இது பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்டுங்க ஆட் பண்ண கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட் பில்டர் வச்சு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட வெப்சைட் எப்படி தேவையோ நீங்கள் அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் டேஷ்போர்டுக்கு போகிறேன். ஏன்னா அந்த நேவிகேஷன் ஆப்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்ட்டு வெப்சைட்டுக்கு வரேன், நேவிகேஷனுக்கு வரேன். நேவிகேஷன் வந்துட்டு பார்க்க போனால் ஹெட்டர் அண்ட் ஃபோட்டர்னு சொல்லிட்டு காட்டுது. ஹெட்டர்னா வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறீங்களா இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு ஹெட்டர். ஓகே, அண்ட் ஃபூட்டர்ன்றது என்னன்னாக்கா வந்துட்டு இந்த இடத்துல தெரியுது பாருங்க, கேட்டகரி, கம்பெனி, மை அக்கௌண்ட், கான்டாக்டர்ஸ், இது வந்துட்டு ஃபூட்டர். ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி வேணும்னாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹெட்டருக்கு போகிறேன் நான். ஹெட்டரில் வந்து பார்க்க போனால் வந்துட்டு ஹோம், அபோட்டஸ், கேட்டகரி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்துட்டு சப் கேட்டகரி கிரியேட் பண்ணணும் கூட இந்த மாதிரி மூவ் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, எப்படி இருந்துச்சுன்னா அது செப்பரேட்டாக மெனுவாக காட்டும், எப்படி எடுத்துட்டிங்கனாக்கா அது சப் மெனுவாக காட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது லிங்க் ஆட் பண்ணனாலும் லிங்க் பேர் கொடுக்கலாம், கான்டாக்டர்ஸ் பேஜ்ன்ட்டு. அந்த கான்டாக்டர்ஸ் பேஜுக்கே வந்து நான் கான்டாக்டர்ஸ் பேஜையே தான் கனெக்ட் பண்ணணும் கூட பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டோம்னா போதும், ஒரு ஆப்ஷனும் ஆட் அப் ஆகிக்கும். இப்போ ஹெட்டரில் பார்க்க போனால் கான்டாக்டர்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு கான்டாக்டர்ஸ் தான் இருந்துச்சுங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 கான்டாக்டர்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணால் கான்டாக்டர்ஸ் பேஜுக்கே தான் போகும் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நேவிகேஷன்ஸே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபூட்டர்லேயே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்ங்க வேணுமோ அது எல்லாமே கூட வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். அட்ரஸ்ஸு ப்ளஸ் ஸ்டோர் நேமு, இமெயில் ஐடி, அது இதுன்ற மாதிரி என்னென்ன காட்டணுமோ நீங்கள் கம்ப்ளீட்டாக காமிக்க வச்சுக்கலாம். நீங்கள் எதாவது ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணாலும் டிலீட் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஆக்டிவ் பண்ணனாலும் இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ வித் திஸ் என்னன்னாக்கா வந்துட்டு நீங்கள்
ஹவுடு கார்டுன்ற ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு நீங்கள் வந்துட்டு என்னன்னாக்கா கம்ப்ளீட்டாக உங்களோட பிஸ்னஸ் ஓகேங்களா ஆன்லைனில் நீங்கள் கொண்டு போகணுனாக்கா கண்டிப்பாக கொண்டு போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இது மூலியமாக பார்க்க போனால் உங்களுக்கு வெப்சைட் கிடைக்குது, ஹோஸ்டிங் டென்ஷன் இல்லை, உங்களதையான டொமைனை கனெக்ட் பண்ணிக்கலாம், பேமெண்ட் கேட்வே கனெக்ட் பண்ணிக்கலாம், SSL சர்டிஃபிகேட் வருது. ஸோ பார்க்க போனால் உங்களோட சர்டிஃபிகேட் உங்களோட வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டாக சேஃபாக இருக்கும், எப்பயுமே HTTPS மோடில் இருக்கும். அண்ட் எவ்வளோ கஸ்டமர்ஸ்ங்க வேணும்னாலும் ஆன்போர்ட் ஆகலாம். நாளைக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ப்ராப்ளம் அதுன்ற மாதிரி கூட உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்படிலாம் பார்க்க போனால் நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் நான் வச்சு பார்க்க போனால் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது வந்துட்டு யாராவது ஒருத்தர் ஓகேங்களா உங்களோட இ-காமர்ஸ் ஸ்டோர் ஒன்று நீங்கள் வந்துட்டு இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரை நீங்கள் கிரியேட் பண்ணணும், உங்களதையான பிஸ்னஸ் வந்துட்டு ஆன்லைனுக்கு கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஹவுடு கார்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹவுடு கார்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். வெறும் 499 rupees பார்க்க போனால் வந்துட்டு உங்களோட கம்ப்ளீட் ரிக்குவயர்மெண்ட் என்னென்ன தேவையோ உங்களுக்கு இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்குது. உங்களோட பிஸ்னஸ் ஆன்லைன் கொண்டு போகிறதுக்கு லட்சக்கணக்கில் வந்துட்டு 1000 கணக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைன் கொண்டு போகணும்ட்டு இல்லை, வெறும் 499 rupeesலேயே பார்க்க போனால் வந்துட்டு உங்களோட கம்ப்ளீட் இ-காமர்ஸ் ஸ்டோரை வந்துட்டு உங்களால் கிரியேட் பண்ண முடியும் வித் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதோட நான் என்னன்னாக்கா வந்துட்டு ப்ராபப்ளி என்னோட இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸை பற்றி என்னால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. எப்படி நம்மளால வந்துட்டு சைன் அப் பண்ணணும், சைன் அப் பண்ணதுக்கப்புறம் எப்படி சைன்இன் பண்ணணும், சைன்இன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனை செக் பண்ணணுனாக்கா எப்படி நம்ம சப்ஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம், ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்னு ஏதாவது செக் பண்ணணுனாக்கா எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம், அண்ட் நம்மளோட டேஷ்போர்ட்லேருந்து எப்படி நம்ம வந்துட்டு கேட்டகரிங்க ஆட் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்டுங்க ஆட் பண்ணிக்கலாம், கேட்லாக் மூலியமாக நம்மளோட ஆர்டர்ஸ்ங்க எப்படி செக் பண்ணிக்கிறது, கஸ்டமருங்களை எங்கே பார்க்கலாம், அவங்களோட டேட்டா பேஸ், வெப்சைட் ஃப்ரண்ட் அண்ட் இங்கே ப்ளஸ் நேவிகேஷன்ஸுங்க எப்படி நம்ம செட் பண்ணிக்கணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம், சேஞ்சஸ் எதாவது அப்டேட் பண்ணணும் பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ஸுங்களை வச்சுக்கிட்டு வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸுங்க எப்படி நம்மளால இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸை நம்ம எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ் வந்து 999 பிளான்ல வரும். உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஏதாவது SMS இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னாக்கா மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அண்ட் செட்டிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட என்னன்னாக்கா வந்துட்டு அவுட் கார்ட்டோட பேக் ஹேண்டையும் நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி நம்ம ஸ்டோரை செட்டப் பண்ணணும், என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸுங்களை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஒன்று செட்டப் பண்ணிட்டு போகல, எப்படி நம்மளோட ஸ்டோரை நம்ம பேக் ஹேண்ட்லேருந்து நம்ம செட்டப் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட் கூட வந்துட்டு ரியல் டைமில் ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நீங்களே, அதாவது DIY டூ இட் யுவர் செல்ஃப், நீங்களே வந்துட்டு உங்களோட கம்ப்ளீட் எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் வேண்டாம், கம்ப்ளீட்டாக லேமேனாக இருந்தாலுமே உங்களோட ஓன் வெப்சைட்டை வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் பார்க்க போனால் வந்துட்டு நீங்கள் செட்டப் பண்ணிடலாம், உங்களோட பிஸ்னஸையும் லைவுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ இவங்க சைட்டில் பார்க்க போனால் 13 months சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஹேண்டுல் பிளானில் ஆன்போர்ட் ஆகையில் அவங்களே இனிஷியலாக செட்டப்பும் பண்ணி கொடுத்துட்றாங்க வெப்சைட்டு, ப்ளஸ் சப்போர்ட்டு கொடுக்குறாங்க. லெட்ஸ் ஃபியூச்சரில் வந்துட்டு ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ண தரல, ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது இமேஜிங்க சேஞ்ச் பண்ண தரல அப்படி இப்படின்னாக்கா ஓகே நீங்கள் இங்கே நான் வந்துட்டு ஹவுடு கார்ட் போர்ட்டலுக்கு வந்தீங்கன்னாக்கா, ஸோ ஹவுடு கார்ட் டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னாக்கா டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவங்களுக்கு லைவ் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த 13 months உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆன்ல இருக்கையில் வந்துட்டு எனி டைம் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன டவுட்டாக இருக்கட்டும், பெரிய டவுட்டாக இருக்கட்டும், எந்த டவுட்டாக இருக்கட்டும், இங்கே வந்துட்டு உங்களோட கொஸ்டினை ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் பின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். I don't know how to create product, I don't know how to set up category images, அது இது ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரைஸ் பண்ணிங்கனாக்கா லெஸ் தென் 3 to 5 minutesக்குள்ளேயே பார்க்க போனால் நம்ம சப்போர்ட் டீம்லேருந்து வந்துட்டு உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குதோ வந்துட்டு அதை அட்ரஸ் பண்ணிடுவாங்க. கூடிய வந்துட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு ஏதாவது இஷ்யூஸ்ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு இமெயில் கூட பண்ணலாம். சப்போர்ட் support@outcart.com support@outcart.com அந்த ஒரு இமெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட குவரி நீங்கள் போஸ்ட் பண்ணினாக்கா லெஸ் தென் 24 hours உங்களுக்கோசரம் 1-on-1 சப்போர்ட் வந்துட்டு நம்ம சைட்லேருந்து மீன்ஸ் இவங்க சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குவாங்க. நமக்கு தேவையான கம்ப்ளீட் சப்போர்ட் என்னென்ன டவுட்ஸுங்க இருக்குதோ ஸ்க்ரீன் ஷேர் வரைக்கும் கூட பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அதோட வேல்யூஸுங்க அதோட கண்டென்ட்டுங்க எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றது வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சொல்லி கொடுக்குவாங்க. ஸோ ஒரு தடவை சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம்னாக்கா நம்மளோட ஸ்டோரும் சேர்த்து நமக்கு வந்துட்டு டெக்னிக்கல் நாலேஜ் எதுவும் இல்லைனாக்கா நம்ம கவலைப்படணும்ட்டு இல்லை, கம்ப்ளீட்டாக வந்துட்டு இவங்களே நமக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ
அன்லிமிட்டெட் டைம்ஸ் 100 தடவை 200 தடவை நமக்கு டவுட் வந்தாலும் கூட பொறுமையாக இருந்து நமக்கு எடுத்து சொல்ல வேண்டியது கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வித் திஸ் இவ்வளோ பெனிஃபிட் எல்லாம் பார்க்க போகையில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வெறும் 450 ரூபாய்க்கு நம்மளால வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர், அதை வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வந்து நம்மளது ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ண முடியும்னாக்க கண்டிப்பாக முடியும், பாசிபிள் இருக்குது. நீங்கள் ஹவு டு கார்ட் எப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்களோ, டெஃபினட்டாக அந்த டைம்லேருந்து உங்களோட ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போகலாம். ஓகே, ஸோ வித் திஸ் நான் இப்போதைக்கு இந்த கம்ப்ளீட் செட்டப் ட்ரைனிங் அண்ட் டெமோ வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வித் ஹவு டு கார்ட். அண்ட் ஈவென்ச்சுவலி உங்களுக்கு வந்து ஷிப்பிங் அக்ரிகேட்டர் பற்றி மட்டும் வந்துட்டு அண்ட் பேமெண்ட் கேட்வே எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபியூ அதர் டீட்டெயில்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக சின்ன சின்ன வீடியோவாக நான் பண்ணி போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் தரலனாலும் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணனால வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாக்கா இந்த வீடியோவை உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சுக்க முடியும், கம்ப்ளீட் செட்டப் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் இன்டென்ஷன். அண்ட் ஏதாவது டவுட்டுங்க இருந்தாலும் as I said, லைக் நீங்கள் வந்துட்டு லைவ் சாட் சீக் பண்ணி கூட வந்துட்டு கூட உங்களோட குவாரியை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஃபார் யுவர் டைம் and happy trying how to cut. Okay, all the very best. Have a nice day. Okay, bye bye.